மிராக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சில்க் ஸ்மிதா லுக்கிற்கு மாறிய ரக்ஷிதா மகாலட்சுமி. விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி தொடர் மூலம் பிக் பாஸ் 6வது சீசன் மூலமும் பிரபலமானவர் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி. இவர் எக்ஸ்ட்ரீம் என்கின்ற படத்தின் மூலம் ஹீரோயினாக நடிக்க உள்ளார். இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் நடிகை சில்க் ஸ்மிதா போல ஹாட்டாக போஸ் கொடுத்துள்ளார் ரக்ஷிதா. விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிரிவோம் சந்திப்போம் என்கின்ற சீரியல் மூலம் அறிமுகமான ரக்ஷிதா பின்னர் இந்த சீரியலில் தனக்கு ஜோடியாக நடித்த தினேஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணமாகி மிகவும் சந்தோஷமான ஜோடிகளாக இருவருமே வாழ்ந்த நிலையில் யார் கண் பட்டதோ தெரியவில்லை, இருவரும் தற்பொழுது பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். குழந்தை பெற்றுக் கொள்ளாததுதான் இருவருக்கும் பிரச்சனை என்று கூறப்பட்டது. இதனையடுத்து பிக் பாஸ் சீசன் 6 நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ரக்ஷிதாவிற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஆதரவு கிடைத்தது. இவரை தொடர்ந்து ரக்ஷிதாவின் கணவர் தினேஷும் பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். வைல்ட் கார்டு போட்டியாளராக வந்தாலும் ஃபைனல் வரை சென்றார். ஆனால் இவரால் டைட்டிலை வெல்ல முடியவில்லை. பிக் பாஸ் சீசன் 7 டைட்டிலை விஜே அர்ச்சனா பெற்றார். பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு ரக்ஷிதா மகாலட்சுமிக்கு சினிமாவில் நல்ல வாய்ப்பு கிடைத்து வருகிறது. அந்த வகையில் இயக்கும் ராஜவேல் கிருஷ்ணா இயக்கத்தில் உருவாக உள்ள எக்ஸ்ட்ரீம் படத்தில் ரக்ஷிதா ஹீரோயினாக நடிக்க உள்ளார். இதில் அபிநக்ஷத்ரா, ஆனந்த் நாம், அம்ரிதா ஷெல்டர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். டிஜே பாலா ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்திற்கு ராஜ் பிரதாப் இசையமைக்கிறார். ஷீகர் பிக்சர்ஸ் சார்பில் கமலகுமாரி, ராஜ்குமார் தயாரிக்கிறார்கள். இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நடிகை ரக்ஷிதா மகாலட்சுமி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாடர்ன் உடையில் இருக்கும் போட்டோவை ஷேர் செய்துள்ளார். அந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள், அட சட்டுன்னு பார்த்தா சில்க் ஸ்மிதா மாதிரி இருக்கீங்க என்று கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். ரக்ஷிதா மகாலட்சுமி இலங்கை ஜாப்னாவில் நடைபெற்ற ஹரிஹரன் இசை நிகழ்ச்சியில் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சிக்காக அவர் போட்ட கெட்டப் இதுவாகும். மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.